ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் ஸ்டைல் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில வச்சு எப்படி ஒரு ஃபிஷ் அக்வேரியம் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போலாம். ஸோ ஃபஸ்ட் இதுக்காக நம்ம ஒரு பாட்டில் எடுத்திருக்கோம். அந்த பாட்டிலில் நம்ம கட் பண்ணுற அளவை மட்டும் ஒரு மார்க்கரை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ண இடத்த அதுக்கு மேலே ஒரு காட்டன் நூலை சுற்றி எடுத்துக்கலாம். இந்த நூலை நம்ம கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக மண்ணெண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா அந்த பாட்டிலில் இல்லாத மாதிரி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அந்த நூலை எரிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அதை ஃபயர் பண்ண உடனே அதை ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க, எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஒன்ஸ் அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதை டிப் பண்ணும்போதே அந்த இடத்துல ஒரு கிராக் விட்டு அந்த பாட்டில் ரெண்டாக போகிறத உங்களால் பார்க்க முடியும். இதைத்தான் நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ ஒரு சாதாரண சர்ஃபேஸ் மேலே ஒரு அதிகப்படியான வெப்பத்தை ஒரு இடத்துல மட்டும் கொடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறுகள் விரிவுபடும். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு கிராக் உருவாகும். அதைத்தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணி இந்த பாட்டிலை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்த உடனே அந்த இடம் ஃபுல்லாக ரஃப்பாக இருக்கும். அதை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்குது. இல்லைனா உங்கள் கை ஏதாவது கட்டாக வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கிளாஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சும்மா ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஒரு ஃபிஷ் அக்வேரியம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு டெக்கரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப், பாய்.